வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மாண்புமிகு செயல் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாடு முழுவதும் மக்கள் நீதிமன்றம் கடந்த 9/3/2024 அன்று நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் புரவலருமான மாண்புமிகு திரு சஞ்சய் விஜயகுமார் கங்காபூர்வாலா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு திரு ஆர் மகாதேவன் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் கடந்த 9/3/2024 அன்று நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுக்கள் சென்னை மற்றும் மதுரை சார்பில் 11 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 187 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ரூபாய் 20,59,73,654 பெற்றுத்தர சுமூக தீர்வு காணப்பட்டது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் 486 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 2,02,245 வழக்குகள் முன்னிடப்பட்டதில் 79,830 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ரூபாய் 674,67,96,746 பெற்றுத்தர சுமூக தீர்வு காணப்பட்டது. மாநில அளவில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் 498 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் மொத்தம் 2,03,693 வழக்குகள் முன்னிடப்பட்டதில் 80,017 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ரூபாய் 697,27,70,400 பெற்றுத்தர சுமூக தீர்வு காணப்பட்டது. அதில் 1,117 உரிமையியல் வழக்குகள், 6,554 வாகன விபத்து தொடர்பான வழக்குகள், 1,434 காசோலை தொடர்பான வழக்குகள், 363 குடும்ப நல வழக்குகள், 66 நில ஆர்ஜித வழக்குகள், 39 தொழிலாளர் தொடர்பான வழக்குகள், மேலும் 5 வருடம் மற்றும் அதற்கு மேற்பட்ட 998 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சமரச தீர்வு காணப்படுவதால் நீதிமன்றத்தில் வழக்குகள் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. தீர்வு ஏற்பட்ட வழக்குகளில் முத்திரைத்தாள் வாயிலாக செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டதும் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல்முறையீடு என்பது இல்லை. நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படுவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கூடலூர் தாலுகா தேவர் சோலை சமுதாய கூடத்தில் சட்ட உதவி மையம் திறப்பு விழா மற்றும் பழங்குடியினர் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 10/3/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு அப்துல் காதர் தலைமை வகித்து பேசுகையில், தேவர் சோலையில் இலவச சட்ட உதவி மையம் வாரத்தில் ஒரு நாள் செயல்படும். மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுக்கு சட்ட உதவி தேவைப்படும் பட்சத்தில் நேரில் வந்து மனு அளிக்கலாம். பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறலாம். சட்ட ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். மேலும் பொதுமக்களும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசினார். பின்னர் அவர் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் வசிக்கும் 60 பழங்குடியின குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திரு லிங்கம், சார்பு நீதிபதி திரு முகமது அன்சாரி ஆகியோர் இலவச சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்தனர். மேலும் செம்பங்கொல்லி பகுதியில் வசிக்கும் மக்கள் 22 பேருக்கு ரூபாய் 1.5 லட்சம் வீதம் ரூபாய் 33 லட்சம் அரசின் நிவாரண தொகையாக வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு பரசுராமன், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டும் உலக பெண் நீதிபதிகள் தினத்தை முன்னிட்டும் திருப்பூர் மாவட்ட நீதித்துறை, திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் திருப்பூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் தின விழா மற்றும் பெண் நீதிபதிகள் தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு ஸ்வர்ணம் ஜே நடராஜன் தலைமை வகித்து பேசுகையில், பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார்கள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் முன்னேற்றத்திற்கும் பக்க பலமாக இருப்பது பெண்கள்தான் என்று பேசினார். உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திருமதி நப்பின்னை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், பெண்கள் அனைத்து துறைகளிலும் பணியாற்றி வருகிறார்கள். பெண்கள் தங்கள் பணியாற்றும் துறையில் அணுகுமுறையை கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். நீதித்துறையின் பெண்களின் பங்களிப்பு அதிக அளவில் காணப்படுகிறது. பெண்கள் வழக்கறிஞர்களாகவும் நீதிபதியாகவும் மிகப்பெரிய சவாலான வழக்குகளை கூட தைரியமாக கையாளுகின்றனர் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு மோட்டார் வாகன நீதிமன்ற நீதிபதி திரு பாலு, குடும்ப நல நீதிபதி திருமதி சுகந்தி, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு புகழேந்தி, வழக்கறிஞர்கள் சங்கங்களின் தலைவர்கள் திரு பழனிசாமி, திரு ரகுபதி, திரு கலாநிதி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். முடிவில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி பாரதி பிரபா நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், நீதித்துறை பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்ட சட்ட பணிகள் குழு மற்றும் ஸ்பீச் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் இளம் வயது திருமணத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான திருமதி அபர்ணா விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசியதாவது, தற்போதைய சூழ்நிலையில் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், சட்ட ரீதியாக பெண்களின் பாதுகாப்புக்கான சட்ட திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்தும் முறைகள் ஆகியவை குறித்தும், மேலும் போதிய கல்வி அறிவு இன்றி வறுமையின் காரணமாக இளம் வயதிலேயே பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதால் பெண்களுக்கு உண்டாகும் இன்னல்கள் ஆகியவை குறித்தும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழங்கும் சட்ட சேவைகள் பற்றி காண்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 39A சமூகத்தின் வறிய மற்றும் நலிந்த பிரிவினர்களுக்கு இலவச சட்ட சேவை வழங்க வகை செய்து அனைவருக்குமான நீதியை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 14 மற்றும் 22(1) ஆகியவையும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் நீதி வழங்கும் சட்ட முறை ஆகியவற்றை உறுதி செய்வதை அரசுக்கு கடமையாக்குகின்றன. 1987 ஆண்டில் சட்ட சேவைகள் ஆணைக்குழு சட்டமானது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்டு சம வாய்ப்பு அடிப்படையில் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகள் வழங்க நாடு தழுவிய பணியமைப்பை நிறுவ நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் நால்சா தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது தேசிய அளவில் நிறுவப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கம் கடைநிலை மற்றும் வசதியற்ற பிரிவினர்களுக்கு நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள நீதியை வழங்கும் பொருட்டு அவர்களும் இணைந்த சட்டமுறையை ஏற்படுத்துதல். இயக்கம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மற்றும் தவிர்க்கப்பட்ட பிரிவினருக்கும் சட்ட அதிகாரம் கிடைக்க வேண்டி தரமான சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கியும் சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி அதன்படி கிடைக்கக்கூடிய நலன்கள் தகுதியான பயனாளிகள் பெறுவதற்கு பாலமாக இருத்தல். மக்கள் நீதிமன்ற அமைப்புகள் மற்றும் மாற்றுமுறை தீர்வு இயக்கங்களை பலப்படுத்தி அதன் மூலம் எளிமையான, விரைவான
மற்றும் செலவில்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும், சமுதாயத்தில் ஏழ்மையான மற்றும் குறைவான சலுகைகள் பெறும் பிரிவினருக்கும் உதவி செய்து அதன் மூலம் நீதித்துறையின் விசாரணை பளுவை குறைக்க உதவியாக இருத்தல். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் அமைப்பு. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி தேசிய அளவிலான தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் புரவலராக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் உள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் ஆணைக்குழுவின் நிர்வாக தலைவராக செயல்பட்டு வருகிறார். உச்ச நீதிமன்ற சட்டப்பணிகள் குழு இந்திய உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகளை நிர்வகித்து செயல்படுத்த அமைக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் அதன் தலைமை புரவலராகவும், உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் அதன் நிர்வாக தலைவராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கும் உறுப்பினர் செயலாளராக மாவட்ட நீதிபதி இருப்பார். ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் ஒரு உயர் நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுவும் ஒரு மாவட்ட நீதிபதி அதன் செயலாளராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது. மாவட்ட அளவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக மாவட்ட முதன்மை நீதிபதியும் செயலாளராக மூத்த சார்பு நீதிபதியும் பணியில் இருப்பார்கள். அதே போல தாலுகா அளவில் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை செயல்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சட்டப்பணிகள் குழு அமைப்புகளின் செயல்பாடுகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள், வழிகாட்டிகள் மற்றும் திறம்பட்ட செயல் திட்டங்களை நிறைவேற்ற மாநில சட்டப்பணி ஆணைக்குழுக்கள் நாடு முழுவதும் செயல்படுத்த ஏற்பட்டதாகும். முதன்மையாக மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் இதர அமைப்புகள் கீழ்கண்ட முக்கிய காரியங்களை செயல்படுத்த வலியுறுத்தப்பட்டது. தகுதியுள்ள நபர்களுக்கு இலவச மற்றும் தகுந்த சட்ட உதவிகள் வழங்க வேண்டும். தகராறுகளை இணக்கமாக சமரசம் செய்ய மக்கள் நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினர்களின் உரிமைகள் பற்றிய சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை சட்டப்பணிகள் நிகழ்ச்சிகள் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலவச சட்ட தேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள் யார்? பெண்கள் மற்றும் குழந்தைகள், அட்டவணையிடப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், பேரிடர், வன்முறை, வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் தொழிற்சாலை பேரிடர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், காவலில் இருக்கும் நபர்கள், ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் மிகாது ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் அல்லது மத்திய அல்லது மாநில அரசினரால் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் மிகாதவர்கள், மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள். இலவச சட்ட சேவைகள். நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ வழக்கை நடத்த அல்லது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழக்கறிஞரின் சேவையை பெற முடியாத வறியவர்களுக்கு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளில் இலவச சட்ட உதவி வழங்குவதற்கு இலவச சட்டப்பணிகள் சேவையின் பிரிவுகள் வழிவகை செய்கின்றன. இலவச சட்ட உதவி என்பதாவது சட்ட நடைமுறைகளில் வழக்கறிஞரால் பிரதிநிதித்துவம் செய்யப்படல், வாதுரைகள், மேல்முறையீட்டுக்கான குறிப்பாணை, சட்ட நடைமுறைகளில் அச்சு மற்றும் ஆவணங்களின் மொழியாக்கம் உட்பட்ட காகித புத்தகம் ஆகியவற்றை உருவாக்குதல், சட்ட ஆவணங்களை வரைதல், சிறப்பு அனுமதி மனு மற்றும் இன்ன வரைதல், எந்த வழக்கு நடவடிக்கையிலோ அல்லது எந்த நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்பாகவோ அல்லது எந்த அதிகாரியின் முன்போ அல்லது தீர்ப்பாயத்தின் முன்பாகவோ வழக்கு அல்லது சட்ட நடைமுறைகளை நடத்த சேவை செய்தல். இலவச சட்டப்பணிகள் சட்ட உதவி அளிப்பதோடு மத்திய அரசினாலோ அல்லது இயற்றப்பட்ட சமூக நலச்சட்டத்தின் கீழ் அல்லது திட்டங்களின் கீழ் கிடைக்கத்தக்க பயன்களை பெறுவதற்கு பயனாளிக்கு ஆலோசனை வழங்குதல் மற்றும் வேறு ஏதேனும் விதங்களில் நீதியை பெறுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்கிறது. சட்ட உதவிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? இலவச சட்ட உதவிகள் தேவைப்படும் ஒரு நபர் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது சட்டப்பணிகள் குழுவை எழுத்து வடிவிலான விண்ணப்பத்தின் மூலமோ அல்லது அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தை நிரப்பியோ சட்ட உதவி கோருவதற்கான காரணங்கள் அல்லது குறைகளை சுரங்க கூறி அனுப்பி வைத்தல் மூலம் அணுக முடியும். விண்ணப்பதாரர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால்
சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது குழுவின் முகப்பு அலுவலகத்தில் பட்டியல் வழக்கறிஞர் அல்லது சட்ட தன்னார்வலர் விண்ணப்பதாரருடைய வாய்மொழி கோரிக்கையை ஆவணமாக பதிவு செய்து அதில் அவருடைய கைரேகை அல்லது கையெழுத்தை பெறுவார். அதுவே அவருடைய விண்ணப்பமாக கருதப்படும். விண்ணப்பதாரர் சட்ட சேவைகளை கோருவதற்கான தகுதி நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும். புகார்கள் அல்லது அபிப்பிராயங்களை எங்கு எப்பொழுது தாக்கல் செய்யலாம்? இலவச சட்ட உதவி மற்றும் சேவைகளின் ஷரத்துகளை மேம்படுத்த புகார் அல்லது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. புகார்கள் அல்லது அபிப்பிராயங்கள் அஞ்சல் அல்லது மின்னணு அஞ்சல் மூலம் உறுப்பினர் செயலாளர்களுக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பணிகள் குழுக்கள் அல்லது முகப்பு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் போடலாம். மக்கள் நீதிமன்றங்கள் சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றுமுறை தீர்வு செயலமைப்பாக மக்கள் நீதிமன்றம் உள்ளது. இந்த அமைப்பின் மூலம் சட்டப்படி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் அல்லது வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகள் ஆகியவற்றை சுமூகமாக சமரசம் அல்லது சமாதானம் செய்து கொள்ளலாம். சட்டப்பணிகள் ஆணையம் சட்டம் 1987 படி மக்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்வு முடிவுகள் உரிமையியல் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். அது இறுதியானது ஆகும். அனைத்து தரப்பினர்களையும் கட்டுப்படுத்துவதுடன் அதற்கெதிராக எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு தாக்கல் செய்ய இயலாது. மக்கள் நீதிமன்றங்களை சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் குழுக்கள் 1987 வருட சட்டப்பணிகள் ஆணைய சட்டப்பிரிவு 19 படி நீதிமன்றங்களில் முன்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசம் செய்யவும் மற்றும் வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சனைகளில் தீர்வு காண நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நீதிமன்றத்தில் கீழ்கண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எடுத்துக்கொள்ளப்படலாம். திருமண குடும்ப பிரச்சனைகள், சமரசம் செய்யக்கூடிய குற்ற வழக்குகள், நில ஆக்கிரமிப்பு வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனைகள், தொழிலாளர்களுக்கான இழப்பீடு வழக்குகள், வங்கி மீட்பு வழக்குகள், தேசியமயமாக்கப்பட்ட பன்னாட்டு மற்றும் தனியார் வங்கிகள், ஓய்வூதிய வழக்குகள், வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய வழக்குகள் மற்றும் வீட்டு கடன் வழக்குகள், நுகர்வோர் குறை வழக்குகள், மின்சார வழக்குகள், தொலைபேசி ரசீது வழக்குகள், வீட்டு வரி உள்ளிட்ட நகராட்சி வழக்குகள், பாகப் பிரிவினை, அனுபவத்தை திரும்ப பெறுதல், வாடகை பிரச்சனைகள், வசதி உரிமை பிரச்சனைகள், ஒப்பந்தம் மற்றும் இதர பிரச்சனைகள் உள்ளிட்ட உரிமையியல் பிரச்சனைகள், கட்டாய சட்ட முன்னமைப்பு முறைகள் மற்றும் இசைவிணக்க தீர்வு மூலம் பொது பயன்பாட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சமரச தீர்வு காணும் நோக்கத்தில் 1987 வருட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சட்டத்தில் அத்தியாயம் 6A 2002 வருடம் சேர்க்கப்பட்டது. பொது பயன்பாட்டு சேவைகள் என்பது போக்குவரத்து சேவைகள், அஞ்சலக தந்தி மற்றும் தொலைபேசி சேவைகள், மின்சார விநியோகம் அல்லது பொதுமக்களுக்கு தண்ணீர், பொது சுகாதாரம், பொது பராமரிப்பு அமைப்புகள் அல்லது சுகாதாரம், மருத்துவமனை அல்லது மருந்தக சேவைகள் அல்லது காப்பீட்டு சேவைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் என்பதாகும். இதன் தொடர்பாக நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் அநேக மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். சட்டப்பணிகள் அமைப்புகள் சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்குரிய உரிமைகள் சம்பந்தமாக சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த கடமைப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு மற்றும் சட்ட அறிவு நிகழ்ச்சிகள் மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் மட்டுமின்றி கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் நடத்தப்படுகிறது. சட்ட அறிவு குழுக்கள் மற்றும் உதவி மையங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குழந்தைகள், மூத்த குடிமக்கள், ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள், மாற்று பாலினத்தவர், சிறைவாசிகள், மனநலம் குன்றியவர்கள், ஊனமற்றோர், பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் ஆகியோரது அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் ஆகிய பிரச்சனைகளை உள்ளடக்கியதாகும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் ஏற்படுத்தப்பட்ட செயல் திட்டங்கள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நால்சா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் பணிகளை திறமையாக செய்ய பல வகையான ஒழுங்குமுறைகள் உருவாக்கி அதனை செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் தங்களுடைய முக்கிய செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களை திறம்பட தடுப்பு மற்றும் தேவைக்கேற்ப செய்து வருகிறது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திட்டங்கள். சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் மூலமாக பேரிடர் பாதிப்பாளர்களான சட்டப்பணிகள் திட்டம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஆள்கடத்தல் மற்றும் வணிக ரீதியான பாலியல் சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்கள் திட்டம் 2015,
தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நட்பான முறையில் குழந்தை சார்ந்த சட்ட சேவைகள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைப்பு சாரா பிரிவில் உள்ள தொழிலாளர்களுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மலைவாழ் பழங்குடியின மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைப்படுத்துவது திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மன நோயாளிகள் மற்றும் மன இயலாமை உடைய நபர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு போதைப் பொருள் முறைகேடாக பயன்படுத்துபவர் மற்றும் போதை மருந்து ஒழிப்பில் உள்ள அச்சுறுத்தலுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திறம்பட செயல்படுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டம் 2015, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திராவக வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டங்கள் 2016, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூத்த குடிமக்களுக்கான சட்ட சேவைகள் திட்டங்கள் 2016, தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2021. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான செய்திகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.